வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபக் திடீர்னு காதல் மன்னனா வந்து மாறுறாரு. எதனால் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மைக் வந்து பக்கத்தில் இருக்கவங்க போடாதனால, இல்லை ஒழுங்காக மாட்டாதனால வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து டாஸ்க் கொடுக்கப்படுது. கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி மைக் ஒழுங்காக மாட்டுங்க அப்படின்றத சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பவித்ரா கிட்ட போயிட்டு மைக் ஒழுங்காக மாட்டுங்க அப்படின்ற மாதிரி ரொமான்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பவித்ரா கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ அதில் 2 கையை பிடிச்சி அப்படியே முன்னாடி இழுத்த உடனே பவித்ரா வந்து பயந்துருவாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து லைக் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி மைக் ஒழுங்காக மாட்டுங்க, ஒழுங்காக பக்கத்தில் இருக்கவங்களும் ஒழுங்காக மாட்டுறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கோங்க அப்படின்றத கன்வே பண்ணுவார். ஸோ தட் இவருக்கு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின்ட்ட போவாங்க. ஜாக்லின்ட்ட லைக் முட்டி போட்டு கீழே அவங்க 2 கையும் பிடிச்சிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து ஐ மீன் மைக்கை மாட்டுங்கன்றத ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஜாக்லின் அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டு வாவ் ரொம்ப க்யூட்டாக இருக்க என்ன பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா. ஸோ தட் சௌந்தர்யா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒழுங்காக மைக்க மாட்டுங்க, இல்லைனா இந்த மாதிரிலாம் வந்து டாஸ்க் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி சொல்லி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, ஒழுங்காக மைக்க மாட்டிருங்க, மற்றவங்களையும் மைக்க மாட்ட வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு லைட்டாக கணத்தில் கிள்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து தீபக் பண்ணுவார். ஸோ அவர் ஃபுல் லவ் மோடில் ஐ மீன் ப்ரொப்போஸ் மோடில் வந்து போயிட்டார். ஸோ பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தாலும் திடீர்னு புதுசாக பார்க்குறவங்க என்னடா அவர் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ விச் மீன்ஸ் நடுவில் அந்த லைவில் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா என்னடா அது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி மேம்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வந்து லைக் அவங்க கம்மல் வந்து கையில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து மாட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி மைக்கும் வந்து ஒழுங்காக மாட்டிக்கோங்க, மற்றவங்களும் மைக் ஒழுங்காக வந்து மாட்டுறாங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முடிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா மட்டும் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அன்ஷிதா வந்து ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. கேப்டன் விஷால் வந்து வெயிட் பண்ணு, நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசுவோம், அவர் பாட்டுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி அன்ஷிதா கிட்ட பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அன்ஷிதா வந்து வருவாங்க. இவங்க எல்லாரும் வந்து எதிர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அன்ஷிதாவை இப்படி கூப்பிட்டு உட்கார வைப்பார். உட்கார வச்சுட்டு காலை இப்படி கிட்ட போன உடனே அன்ஷிதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஒரு மாதிரி ஆகிடும். குடுகுடுன்னு ஓடி போய் முத்துக்குமரன்ட்ட உட்காந்துக்குவார். அது முத்துக்குமரன்ட்ட வந்து போய் உட்காந்துக்குவாங்க. ஸோ தட் இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த அண்ணன், எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை இந்த மாதிரி அவருக்கு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் அப்படி பண்ணார் அப்படி. அப்போடா நானும் என்னடா அது அண்ணன் திடீர்னு இப்படியெல்லாம் வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ தான் பயந்து ஓடுறிய அப்படின்ற மாதிரி யாரோ கலாய்ப்பாங்க. நான் வந்து ரொமான்டிக் கேர்ள், இங்கே இருக்கிறனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் என்னை எப்படி பிடிச்சிருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் தீபக்கை பிடிச்சி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பாங்க. திடீர்னு என்னை பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு, எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு அப்படின்ற மாதிரி அன்ஷிதா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தட் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே லவ் ஜோனில் இருக்குது வீடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. லைக் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா சௌந்தர்யா, பவித்ரா ரயான், ஸோ இவங்கெல்லாம் வந்து அதிகமாக இதுக்கு முன்னாடி பேசுனதில்லை. ஸோ இப்போ இவங்க காம்போஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.